மோடி அமித்ஷா பேச்சில் இருக்கக்கூடிய பதற்றம். இத்தனை தொகுதி ஜெயிப்போம்னு அவருக்கு அபிப்பிராயம் இருந்தால் வருஷத்துக்கு ஒரு பிரதமரை மாற்றிடுவாங்க அப்படின்னு அவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அதானி அம்பானியை எந்த காரணத்தை முன்னிட்டும் இவர் பகிர்ச்சிக்க மாட்டார். ஆனால் ஏன் இப்போ சொல்கிறாரு? இது சொல்வதனுடைய நோக்கம் என்னன்னா, 3 நாட்களுக்கு முன்னாடி திரௌபதி முர்மு அவர்கள் கோயிலுக்குள்ள போய் பார்த்திருக்காங்க. இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் வெளிப்படையாக சொல்றாங்க, தோல் நிறத்தை வைத்து காங்கிரஸ் முர்மு தோற்கடிக்க பார்த்தாங்க. துவானி நின்று உட்கார்ந்துட்டு இருந்ததுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. நீங்க ஏன் உட்கார்ந்துட்டு இருந்தீங்க? அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் என்னதுன்னா, நீங்க சொல்ற இந்த மனுஸ்மிருதி சொல்ற அந்த விஷயம் தான் உங்க மனசுல. அது இயல்பா உட்காந்துட்டாங்க. இல்லைன்னா மோடி பிரமாதமா நடிப்பாரு. தேவைன்னா நீங்க பாத்துக்குங்க, காலில் விழுந்து கூட கும்பிட்டுருவாரு. இன்னைக்கு பார்த்தா ஒரு குழந்தையை தூக்கி கையில கொஞ்சிறாரு, எருமைக்காக பரிதாபப்பட்டாரு, எல்லாத்தையும் பண்ணுவாரு. தொடர்ச்சியா இஸ்லாமிய வெறுப்பு பேசிட்டு இருக்க பிரதமர் மோடி அவர்கள் நேற்று குஜராத்தில் தேர்தல் நடக்கும்போது வெளிப்படையாவே இஸ்லாமியர்கள் ஓட்டு போடவும் தடுக்கப்பட்ட வீடியோலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? தன்னுடைய கோர் டீம் தன்னை கைவிட்டு விட்டது. எனவே அதை எழுப்பணும்னா இஸ்லாமிய வெறுப்பு தான் அவங்களை எழுப்புன்னு நினைக்கிறார். ஆனா அது வந்தது மாதிரி தெரியல. வந்திருந்தா இந்த கட்ட தேர்தலில் எது அதிகமாக இருக்கும்? வாக்கு சதவீதம். ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லும்போது வாக்கு சதவீதம் குறைஞ்சது பாஜக ஆதரவா இருக்குன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு போறாரு. ஜூன் 4 வரை தானே சொல்லுவாரு, சந்தோஷமா இருங்க. ஆனா உங்க தலைவர் அப்படி சந்தோஷமா இல்லையே. முதல்ல தேர்தல் ஆணையம் சொல்ற ஒரு வாக்கு சதவீதம் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் சில நாட்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாறுபடுது இல்லையா? இந்த கோர்படியை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? திட்டமிட்டு திறமையற்றதாக இருக்கிறது. மோசடிக்கான வாய்ப்புகளை உருவாக்குகிறதோ என்ற சந்தேகம் இன்னைக்கு வந்திருக்கு. நீங்க இதுவரை என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? பெர்சன்டேஜ் சொல்லுங்க, ஓட்டு எக்ஸாக்ட் ஓட்டை சொல்லுங்க. இந்த பூத்துல இவ்வளவு விழுந்தது, இந்த பூத்துல இவ்வளவு விழுந்ததுன்னு. அப்பனா தானே நீங்க தப்பு பண்ணாம இருக்க முடியும். நரேந்திர மோடி நியமித்த ஆட்களிடம் நீங்கள் நேர்மையை எதிர்பார்க்க முடியுமா? குளறுபடி பண்ண முயற்சி பண்ணுவாங்க, மக்கள் தான் தடுக்கணும். இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். குஜராத், கர்நாடகா உட்பட 2 மாநிலங்களை சேர்த்து 93 தொகுதிகளில் நேற்று தேர்தல் முடிஞ்சிருக்குது. 2019 தேர்தலில் பார்த்தீங்கன்னா 93 தொகுதிகளில் 80 தொகுதிகளில் என்டிஏ அலையன்ஸ் தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. பாஜக குறிப்பாக தனித்து 73 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெற்றிருந்தாங்க இல்லையா? இந்த முறை அதே அளவு வெற்றியை பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாவது நீங்கள் இப்போ நம்ம அந்த ஊருக்கு போகல, நமக்கு நேரடியாக என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் பத்திரிகை எலக்ட்ரானிக் ஊடகங்கள் இதில் ஏற்பட்டிருக்க மாற்றம். இன்னொரு பக்கம் என்னென்னா, மோடி அமித்ஷா பேச்சில் இருக்கக்கூடிய பதற்றம். 3வது எதிர்க்கட்சிகள் இப்போ அவங்க பேச்சில் துணிக்கிற கான்ஃபிடென்ஸ். இது 3 வச்சு தான் நம்ம பேச முடியும். ஒன்று இத்தனை தொகுதி ஜெயிப்போம்னு அவருக்கு அபிப்பிராயம் இருந்தால் வருஷத்துக்கு ஒரு பிரதமரை மாற்றிடுவாங்க அப்படின்னு அவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிற வார்த்தை வாயிலிருந்து வந்துருக்கு. அதாவது இந்தியா கூட்டணி உருவாகாது, உருவாகினாலும் உடஞ்சு போயிடும், சேர்ந்திருந்தாலும் வெற்றி பெற முடியாது என்கிற நிலைமையிலேருந்து இப்போ உங்களால் பிரதமர் ஆளுக்கு 1 வருஷம் தான் இருப்பாங்க, அதை மத அடிப்படையில் கொடுப்பாங்க என்று பேசுகிற அளவுக்கு நரேந்திர மோடி வந்திருப்பது என்பதே எதை காமிக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட அவங்க தோல்வியை ஒத்துக்கிற மனநிலைக்கு போய் தான் அதை பேசுகிறாங்க. அது முதல் கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் நீங்கள் முதல் கட்ட தேர்தலில் ரொம்ப நிதானமானு சொல்ல மாட்டேன், ஆனால் இந்த அளவுக்கு வெறி பிடிச்செல்லாம் பேசலாம். இப்போ இன்றைக்கி பேசும்போது அவர் பேசியிருக்காரு இல்லையா? ஆக்சுவலாக ராகுல் காந்தி நீங்கள் ஃபைல் எடுத்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வரும்போதே ஏப்ரல் 12ஆம் தேதி வந்தாருன்னு நினைக்கிறேன். ஏப்ரல் 12 வரும்போதே அவர் 2 இந்தியாவை நீங்கள் உருவாக்குறீங்க, பில்லியனர்களுக்கான இந்தியா, அதே போல் ஏழைகளுக்கான இந்தியா அப்படின்னு பேசலாம். மல்லிகார்ஜுன கார்கே 4 பேருக்காக ஆட்சி நடக்குது, 2 பேர் விற்கிறாங்க, 2 பேர் வாங்கினாங்கன்னு ஏப்ரல் 28ஆம் தேதி பேசியிருக்கார். ஸோ அவர் இப்போ இப்படி பேசுகிறார். கிரிக்கெட்டில் கூட ஆட்களை மதம் பார்த்து தேர்ந்தெடுப்பாங்க என்று பேச ஆரம்பித்திருக்கிறார். ராமர் கோயிலை பூட்டிடுவாங்க அப்படின்றாங்க. போட்டிடுவாங்க அப்படின்னு. இதெல்லாம் எதை காமிக்குதுன்னு நினைக்கிறீங்க? இது எல்லாமே அப்புறம் சில பத்திரிகையாளர்கள் கடந்த காலத்தில், இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸில், நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில், டெல்லியிலேருந்து வர இந்தியன் எக்ஸ்பிரஸில்
2 பெண் பத்திரிகையாளர்கள் எழுதியிருக்காங்க. 2 பேருமே கிட்டத்தட்ட பாஜகவை எதிர்த்து கொள்ளாத, ரொம்ப மாடரேட்டாக சொல்லணும்னா அவங்கள எதிர்த்துக்க விரும்பாதவங்கன்னு சொல்லலாம். ஒருவேளை எதிர்த்து பேசினா கூட இவர் நல்லவராச்சா, இவர் ஏன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிற சென்ஸில் பேசுவாங்க. கூமி கபூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ஊழியர்களை இறக்க முடியலை. அசோக் சவானுக்காக பிரச்சாரம் பண்ணுறதுக்கு மோடி போகிறாரு, பாஜக ஊழியர்களில் 1/3 போகலைன்னு அவங்க எழுதுகிறாங்க. அப்புறம் மோடி ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னுடைய கோர் டீமே இந்த தடவை வேலையில் இறங்கலை, ஆர்எஸ்எஸ் ஆட்களே வேலையில் இறங்கலை. காரணம் என்னென்னா, நான் ஒரு ஆர்எஸ்எஸ் ஆள்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் திடீர்னு நினச்சா அவன் ஊழல்வாதி, அவன் முகத்தில் கறி பூசுன்னு சொல்கிறீங்க, திடீர்னு அவனுக்கே ஓட்டு கேட்க சொல்கிறீங்க. மேலே இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் 1 to 1 பார்க்குற மக்கள் எங்களை எப்படி நினைப்பாங்க, எனவே தான் நாங்கள் இறங்கலைன்னு சொல்கிறோம். நீங்கள் தௌலன் சிங் இந்த ஏரியாவுக்கு போகிறாங்க. 150 சீட்டு தான் பாஜக ஜெயிக்கும்னு ராகுல் காந்தி பேசுகிறாரு. நமக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டு வந்தால் தான் தெரியும். ஆனால் என்ன நடக்குதுன்னா, கிரவுண்டில் ஏராளமான மாற்றங்கள் வந்திருக்குங்கிறத பார்க்க முடியுது என்று அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதுலாம் வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதானி அம்பானியை எந்த காரணத்தை முன்னிட்டும் இவர் பகிச்சிக்க மாட்டார். ஆனால் ஏன் இப்போ சொல்கிறாரு? இது சொல்வதனுடைய நோக்கம் என்னன்னா, அவங்க பக்கம் சாயிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் அவருக்கு வந்துருக்கலாம். ஜி டிவியினுடைய அவங்க இதை மாற்றினது, இனிமேல் இவங்களுடைய ரேலியை நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னது, இந்த காலத்தில் பஜாஜ் நிறுவனத்திடமிருந்து வந்திருக்கக்கூடிய இது என்ன ஜிஎஸ்டியை கொண்டு தொழிலெலாம் முடக்கிட்டீங்க, 70,000க்கு விற்ற பைக்கை நாங்கள் 1,50,000 ரூபாய்க்கு விற்க வேண்டியிருக்கு என்று சொல்கிறது. ஸோ இதெல்லாம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, கிரவுண்டில் ஒன்று கர்நாடகாவில் தேவகவுடாவுடைய பேரன் மகன் சம்மந்தமான விஷயம், பிரிஜேஷ் பூஷன் சரண் சிங்கை விட்டுட்டு உங்களால் யோசிக்க முடியலையா? மகனுக்கு கொடுத்தாலும் நீங்கள் அதை ஒரு மாதிரி எங்களை ஏமாத்துறீங்கன்னு தானே அர்த்தம். ஸோ பாலியல் குற்றவாளிகளை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? இதே போல் சந்தேஷ் கேலியில் நீங்கள் அவங்க ரொம்ப அதீதப்படுத்தி சொன்னாங்க பாஜக திட்டமிட்டு தேர்தலுக்கு மேற்கொண்டாங்க. இது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா அவங்க க்ளூலெஸ்ஸாக இருக்காங்கன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். எந்த திசை வெளியில் போகுதுன்னு தெரியாமல் ஒரு பதட்டத்தில் இருப்பது தெரியுது. ஹரியானாவை கூட நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு சுயேட்சை எம்எல்ஏக்கள் சரி இனிமே இவங்களோட இருந்து நமக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறாங்களா, இல்லை வேறு ஏதாவது பிளாட் அதுக்குள்ளே இருக்கான்னு நமக்கு தெரியல. ஒரு மாநில அரசாங்கத்தை அவங்க ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டு போகிறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, தே ஆர் லூசிங். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சுயேட்சை அவ்வளோ எளிதாக விட்டுட்டு போக மாட்டாங்க. தேர்தலும் இன்னும் அங்கே வரல, 25ஆம் தேதி தான் வர இருக்குது ஹரியானாவில். ஸோ அங்கே இருக்கிற மக்கள் மைண்ட் செட்டும் மாறிடுச்சு. இவங்களோட பிரதிபலிப்பாக தான் மக்களோட மைண்ட் செட்டை நம்ம எடுத்துக்கணுமா? ஆமாம், நீங்கள் ராஜ்புட் கம்யூனிட்டி எதிராக நிற்கிறது, விவசாயிகள் இவங்களை பிரச்சாரம் பண்ண போகும்போது வராதிங்கன்னு விரட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்களோட சேர்ந்தது தானே இது. இன்னொரு பக்கத்தில் நீங்கள் ஓகே, நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே குற்றச்சாட்டு இருக்கா இல்லையாங்கிறது இல்லை, தேர்தலப்போ ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இந்த கேள்விகள் எல்லாமே இவங்களை பிரச்சனைக்குள்ளாக இருக்குது. அது மக்களோட மூடு மாறினதுனால தான் இவங்க மாறுறாங்க, இவங்க மாறினதுனால மக்கள் மூடு மாறாது. மக்கள் மூடு மாறி இருக்கு, அதனால் இவங்க மாறுறாங்க. பேசும்போது சொன்னீங்க, அதானி அம்பானியை மோடி அவர்கள் எப்போவுமே பகச்சிக்க விரும்ப மாட்டார். ஸோ இது எங்கே அவங்க பக்கம் சாயிறாங்களோ, காங்கிரஸ் பக்கம் இந்தியா கூட்டணி பக்கம் சாயிறாங்களோ அப்படியே ஒரு சந்தேகத்தினால தான் அந்த பேரை எடுத்திருக்காருன்னா ராகுல் காந்தி அவர்களே வெளிப்படையாக சொல்கிறாரு. அப்போ கருப்பு பணம் வச்சிருக்காங்கன்னு ஒத்துக்கிறாரா? இங்கே ஒன்று இருந்துங்க, கிராமத்தில் சில பேரை வணக்கம் முதலாளின்னு சொன்னால் அவர் செஞ்சுப்பார். உண்மையில் முதலாளிங்கிறது என்னது? கெட்ட வார்த்தை. அவங்க பாவம், சின்ன ஆட்கள், அவங்கள முதலாளிலாம் சொல்ல முடியாது. ஒரு 100 கோடி 200 கோடி வச்சுருக்கவரை கூட முதலாளின்னு சொல்ல முடியாதுங்கிறது என்னோட அபிப்பிராயம். சின்ன ஏற்ற இறக்கத்தில் கூட அடி வாங்கிடுறாங்க. பட் நீங்கள் பில்லியனர், டாலர் பில்லியனராக இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த சொத்து சுரண்டலின் மூலமாக அன்றியும் அரசாங்கத்தினுடைய
ஒரு அவங்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு இன்றியும் வந்திருக்கவே முடியாது. ஓகே. நீங்கள் இந்தியாவில் எந்த தொழிலதிபரை வேணாலும் எடுத்துக்கோங்க. அது அம்பானியாக இருக்கட்டும், அதானியாக இருக்கட்டும், டாட்டாவாக இருக்கட்டும், பிர்லாவாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு அரசு அல்லது மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்ததன் காரணம் அரசுக்கு ஆதரவாக போயிருப்பாங்க. மக்களுக்கு ஈவன் இவர் அனில் அகர்வால், நீங்கள் வந்து ஸ்டெர்லைட் அவர் என்ன ரொம்ப உழைப்பால் உயர்ந்தவர்னு சொல்லுவாங்க. உழைப்பால்லாம் அவங்க ஒன்றும் உயர்ந்ததில்லை. என்ன ஒரு நாளைக்கு 48 மணி நேரமாக உழைச்சாங்க ஒரு அது. எனவே ஈவன் இந்தியாவில் பிஎஸ்சியில் லிஸ்ட் பண்ண மாட்டேன்ட்டாங்க அந்த ஷேரை, எது வேதாந்தா ஷேரை. பிறகு போய் புறக்கடை வழியாக இங்கிலாந்தில் போய் அதை லிஸ்ட் பண்ணி அப்புறம் இந்தியன் மார்க்கெட்டுக்கு அது வந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். எனவே அவங்கக்கிட்ட கருப்பு பணம் இல்லை அப்படின்னு கடவுளே உங்கள் முன்னால் தோன்றி அப்படி ஒருத்தர் இருந்து உங்கள் முன்னால் தோன்றி எப்பா கருப்பு பணமே அவங்ககிட்ட இல்லைன்னாலும் நம்பாதீங்க. அப்படி இல்லாமல் முதலாளிகள் இல்லை, அது ஒரு யதார்த்தம். அப்புறம் அவங்க எப்போதுமே என்னென்னா அவங்க நிரந்தர நண்பர்கள் பகைவர்கள்லாம் வச்சுக்க மாட்டாங்க. எல்லாரும் அரசியல்வாதிகளை சொல்லுவாங்க. அவங்க 2 விஷயத்தை பண்ணுவாங்க. தனக்கு ரொம்ப வேண்டிய ஆளுங்கிறவங்கள கொண்டு வர்றதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணுவாங்க. இப்போ நரேந்திர மோடிக்கு 2013-14 பிளேன் கொடுத்தது மாதிரி, அதானி பிளேன் கொடுத்தது மாதிரி அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்படி இல்லையா, யார் ஜெயிச்சிட்டாங்களோ அவங்கள்ட்ட போய் ஏதாவது ஒரு வகையில் அவங்க வந்து ஐக்கியமாகிடுவாங்க. அதுக்கு தான் நான் இப்போ ஒரு புத்தகம் படிச்சிட்ருக்கேன், குருமூர்த்தி ஆர்எஸ்எஸ்ஸின் நிழல் அதிகாரம் அப்படின்னு ஒரு கேரவனில் வந்து ஆர்டிக்கிளில் புத்தகமாக போட்டிருக்காங்க. வாட்சி பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஆர்எஸ்எஸ்காரங்க வாழ்நாள் முழுவதும் எப்படி இந்த பெரு நிறுவனங்கள் அவங்களுடைய நலன். நீங்கள் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்போது அதானியை பற்றி எழுதின போது அனைமே எங்கள் வீட்டில் பார்த்தா அந்த கட்டுரையெல்லாம் சேர்த்தே வச்சுருப்பேன் குருமூர்த்தியை. ஆனால் இப்போ நெருங்கி போய் பார்த்தா என்ன தெரியுது, 2 நிறுவனங்களுக்கு இடையில் உள்ள தகராறை ஏதோ தேசத்தின் நலன் மாதிரி சித்தரிக்கிறதுல இவங்க பிரதானமாக இருப்பாங்க. அதுதான் நடக்கும். எனவே அவங்க நெருங்கி இருப்பாங்க, போயிருப்பாங்க. அதுலலாம் எனக்கு ஒரு பெரிய இல்லை அவங்கக்கிட்ட அதானியோ அம்பானியோ காசை கொடுக்க மாட்டாங்கிறதெல்லாம் இல்லை. இப்போ இவர் வந்து ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்குறாருன்னு நினைக்கிறேன். ரைட் சார். அதே போல் புதிய நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழாவுக்கும் சரி, அதற்கப்புறம் அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கும் சரி, குடியரசுத் தலைவர் முர்மு அவர்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டால் அதுக்கு எல்லோருக்குமே காரணம் தெரியும் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை நம்ம பார்த்தோம். 3 நாட்களுக்கு முன்னாடி திரௌபதி முர்மு அவர்கள் கோயிலுக்குள்ளே போய் பார்த்துருக்காங்க. இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் வெளிப்படையாக சொல்கிறாங்க, தோளில் நிறத்தை வைத்து காங்கிரஸ் முர்மு வந்து தோற்கடிக்க பார்த்தாங்க. முர்மு அவர்களை சுற்றி ஒரு அரசியலை எடுக்கிறார் இல்லையா, இது எப்படி நம்ம ஆக்சுவலாக நரேந்திர மோடி தன்னை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி கொள்வது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அவருக்கும் நல்லது, சமூகத்துக்கும் நல்லது. ஒரு அதிகாரம் கையை விட்டு போயிருமோங்கிற பதவிதப்பு வரும்போது எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாரு. இந்த மாதிரியான நாட்கள் இவருடைய ஃப்ரெண்டுன்னு தானே ட்ரம்ப்பை சொன்னார். ட்ரம்ப் தேர்தல் முடிஞ்சோன்னு என்ன பண்ணார், நாடாளுமன்றத்தை முற்றுகையிடுறதுக்கு போனார்ல. நான் என்ன பண்ணேன், நீங்கள் 2 நாளைக்கு முன்னால் கோயிலுக்கு போகிறீங்களா இல்லையா, அன்னைக்கு ஏன் கூப்பிடல, என்னைக்காவது ஒரு நாள் ரகசியமாக போய் பார்த்துட்டு வர. இன்றைக்கி உங்களுக்கு தேர்தலுக்கு கீழே இருந்து, அதாவது கோயிலுக்குள் நுழைவதா வேண்டாமா என்பதில் ஆர்எஸ்எஸ் நுழையக்கூடாது என்கிறது, சனாதனம் நுழையக்கூடாது என்கிறது. மக்களுடைய கருத்துக்கள் இதனால் எதிராக போகும் என்றால் கோவிலுக்குள் அழைத்து சென்றவர்கள் மக்கள் தான். ஏன்னா நான் இப்போ ரொம்ப மகிழ்ச்சியோடு சொல்லுவேன், ரைட், நாங்கள்லாம் ராமர் கோயில் அதுக்கு போக மாட்டேன்னு சொன்னோம். அதுக்கடுத்து காங்கிரஸ் அந்த முடிவெடுத்தது, ஆம் ஆத்மி மாதிரியான கட்சிகள், வேறு சில கட்சிகள் முடிவெடுத்தாங்க. அந்த கட்சிகளுக்குள்ளேயே கூட குழப்பம் இருந்தது. பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் நீங்கள் வந்து போக சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இது ஃபஸ்ட் டைம் இல்லையே. ஏதோ இவங்க தான் தலித்து பிரசிடெண்ட்டை கொண்டு வந்துட்டோம், எஸ்டி பிரசிடெண்ட்டை கொண்டு வந்துட்டோம். கேஆர் நாராயணன் யார்? பட் கேஆர் நாராயணனை யாரும் டிஸ்கிரிமினேட் பண்ணாததுனால அவரை தெரியல. கேஆர் நாராயணனை யாராவது அடிக்கல் நாட்டு விழாவுக்கு வராதிங்கன்னு சொன்னாங்களா? இல்லை நீங்கள் நாடாளுமன்ற கட்டடம் மாதிரி ஒன்று ஆரம்பிக்கும் போது இல்லை இவர் வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா? இல்லை நீங்கள் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கையில அவங்க நின்றுக்கிட்டு இருக்காங்கங்கிற ஒரு, அதாவது அவங்க நிற்கவே கூடாதுலாம் நான் சொல்லலை. ஒரு 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 புரோட்டோக்காலில் என்ன, அவங்க நின்று கொண்டு இருக்கும்போது, முதல் குடிமகள் நின்று கொண்டு இருக்கிற போது நீங்கள் உட்கார்ந்துருக்கக்கூடாது. அன்லஸ் அதர்வைஸ் மெடிக்கல் ஆர் ஏஜ்
ரிலேட்டட் ப்ராப்ளம் தான். அதான் அத்வானி நின்று உட்கார்ந்துட்டு இருந்ததில் எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. நீங்கள் ஏன் உட்கார்ந்துட்டு இருந்தீங்க? அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் என்னதுன்னா, நீங்கள் சொல்கிற இந்த மனுஸ்மிருதி சொல்கிற அந்த விஷயந்தான் உங்கள் மனசில் இருக்குது. அது அவ இயல்பாக உட்காந்துட்டாங்க. இல்லைன்னா மோடி பிரமாதமாக நடிப்பார். தேவைன்னா நீங்கள் பார்த்துக்குங்க, காலை விழுந்து கூட கும்பிட்டுருவார். யார் இன்னைக்கு பார்த்தா ஒரு குழந்தையை தூக்கி கையில் கொஞ்சிறாரு, எருமைக்காக பரிதாபப்பட்டார், எல்லாத்தையும் பண்ணுவார். அது அதிகாரம் படுத்தப்பாங்க. அதே போல் தொடர்ச்சியாக இஸ்லாமிய வெறுப்பு பேசிகிட்டு இருக்க பிரதமர் மோடி அவர்கள் நேற்று குஜராத்தில் தேர்தல் நடக்கும்போது வெளிப்படையாகவே இஸ்லாமியர்கள் வந்து ஓட்டு போட விடாமல் தடுக்கப்பட்ட வீடியோலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இது எப்படி பார்க்க? இல்லை, அவங்களுடைய நோக்கம் தான். நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய நாங்கள்லாம் இந்துக்கள் எங்களை ஒன்றும் தடுக்க மாட்டாங்கலாம் மக்கள் நினைக்க வேண்டாம். அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட மாட்டீங்கன்னு சொன்னால் உங்களையும் தடுப்பாங்க, உங்களையும் விரட்டி அடிப்பாங்க, உங்கள் மேலேயும் வந்து வெறுப்புணர்வை உருவாக்குவாங்க. எந்த காலத்தில் இவங்க சரி பண்ணாங்க? நீங்கள் நாட்டினுடைய சில பகுதிகளில் தலித்துகள் தாக்கப்பட்ட போது இவர் என்ன சொன்னார்? உங்களுக்கு ஏதாவது கோபம் இருந்தால் ஏன் மேலே அடிங்கன்னார். தலித்துகள் மேலே ஏன்டா கோபம் உனக்குன்னு கேட்குறதுக்கு திராணி இல்லை அவருக்கு. உங்களுக்கு கோபம் இருந்தால் என் மீது காட்டுங்கள். இது யார் சொல்லலாம்? ரோட்டில் போகிற ஒருத்தர் சொன்னால் பரவாயில்ல. நீங்கள் பிரதமர், உங்கள்கிட்ட 3 படை இருக்குது, எத்தனை உங்கள் காரியகர்த்தாக்கள் அது இதெல்லாம் சொல்கிறீங்கல்ல, உலகத்துலேயே பெரிய கட்சி உங்கள் கையில் இருக்குது. அப்போ இதை நான் என்ன பார்க்குறேன்னா, இன்னைக்கு அவங்க இஸ்லாமியர்களை தடுக்கிறாங்க. ஹிட்லர் வந்து யூதர்களை கொல்லவே இல்லையா? கொல்லுவான், கொன்றிருக்கான். ஹிட்லருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் அது அதிகாரம்தான். அதிகாரத்தை பிடிப்பதற்காக இவர்களை பேசுவார்கள். கௌரி லங்கேஷ் என்ன இஸ்லாமியரா? இல்லை இல்லை. அப்போ பன்சாரை என்ன இஸ்லாமியரா? கிடையாது. இல்லை. காந்தி என்ன இஸ்லாமியரா? எனக்கு பிடிக்கல, நீ காந்தியாக இருந்தாலும் சரி கௌரி லங்கேஷாக இருந்தாலும் சரி போட்டு தள்ளிடுவேன். அதுதான். எனவே அவங்க தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற இடங்களில் தடுப்பாங்க. நீங்கள் தொடக்கத்திலே சொன்னீங்க பாஜக வந்து ஒரு க்ளூலெஸ்ஸாக இருக்காங்க. முதல் கட்ட தேர்தலுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஒரு மத ரீதியிலான பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்லலை. நான் 2ஆம் கட்ட தேர்தலும் சரி 3ஆம் கட்ட தேர்தலையும் வீரியமாக எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா? இது வந்து நார்த்தில் கை கொடுக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாகிஸ்தானை வச்சு ராகுல் காந்தி ஒப்பிட்டு பேசுகிறாங்க. நான் உயிரோடும் இருக்க வரை வந்து இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீடு வந்து நான் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் வந்து எடுபடும் நினைக்கிறாரா இந்த தேர்தல்? நீங்கள் வயரில் நேற்று ஒரு ஆர்டிக்கிள் போட்டிருக்காங்க. 2022 இவர் ஏஎன்ஐக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு? குஜராத்தில் இருக்கக்கூடிய 70 இஸ்லாமிய குழுக்கள் அவங்க ஓபிசி லிஸ்ட்டில் இருந்தாங்க. நான் இருக்கிற போது ஓபிசி கிடைச்ச எல்லா உரிமைகளும் அவங்களுக்கு கிடைச்சது. ரெட்டனாக்குன்னு கூட சொல்ல முடியாது. புழுவை விட மோசமான நெளிதல். அவருக்கு என்ன வேணாலும் செய்வார். இந்தியா நீங்கள் வந்து திடீர்னு ஒரு நாள் யாருக்கும் சொல்லாமல், ஓகே உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் இருந்தால் நீங்கள் போகிறதுங்கிறது வேறு. காலங்காலமாக பாகிஸ்தான் வெறுப்பை பேசுகிறது, திடீர்னு ஒரு நாள் நவாஸ் ஷெரீஃப் அம்மாவுக்கு சேலை எடுத்துகிட்டு போகிறது. என்னது இதுக்கு பேர் என்னது? அது கேட்டால் சாரி டிப்ளமசின்னு அதுக்கு ஒரு பேர் சொல்கிறோம். பட் எனக்கு என்னவோ அது எடுபடவில்லை என்பது எனக்கு தெரியுது. அதில் தான் அவங்க கூமி கபூர் சொல்கிறதுல ஒரு விஷயத்தை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னுடைய கோர் டீம் தன்னை கைவிட்டு விட்டது. ஓகே, எனவே அதை எழுப்பணும்னா இஸ்லாமிய வெறுப்பு தான் அவங்கள எழுப்புன்னு நினைக்கிறாரு. ஆனால் அது வந்தது மாதிரி தெரியல. வந்திருந்தா இந்த கட்ட தேர்தலில் எது அதிகமாக இருக்கும்? வாக்கு சதவீதம். ஆனால் ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லும்போது வாக்கு சதவீதம் குறைஞ்சது பாஜகவுக்கு ஆதரவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு போகிறாரு. ஜூன் 4 வரை தானே சொல்லுவார். சந்தோஷமாக இருங்க, ஜூன் 4 வரை யாவது அவங்க. ஆனால் உங்கள் தலைவர் அப்படி சந்தோஷமாக இல்லையே. ராஜ்நாத் சிங் சொல்கிறாரு, அவருக்கு தலைமை தாங்கிற நரேந்திர மோடி அப்படி இருக்கிறது மாதிரி தெரியலையே. அவர் பதட்டத்தில் தானே இருக்கார். எனவே நாங்கள் வந்து ஜூன் 4க்கு முன்னாலேயே ஆமாம்மா நாங்கள் தோற்று போயிடுவோம்னா அவங்க சொல்லுவாங்க? சொல்ல முடியாது இல்லை. அதனால் அப்படி இருக்கு. ஆனால் முதல்ல தேர்தல் ஆணையம் சொல்கிற ஒரு வாக்கு சதவீதம் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் சில நாட்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாறுபடுது இல்லையா? இந்த குளறுபடியை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இல்லை, தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு இன்எஃபிஷியண்ட்டாக இருக்குது, திட்டமிட்டு திறமையற்றதாக இருக்கிறது, மோசடிக்கான வாய்ப்புகளை உருவாக்குகிறதோ என்ற சந்தேகம் இன்றைக்கி வந்திருக்கு. நீங்கள் இதுவரை என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க? பெர்சன்டேஜ் சொல்கிறீங்க. ஓட்டு எக்ஸாக்ட் ஓட்டை சொல்லுங்கள். இந்த பூத்தில் இவ்வளோ விழுந்தது, இந்த பூத்தில் இவ்வளோ விழுந்ததுன்னு. அப்போனா தானே நீங்கள் வந்து தப்பு பண்ணாமல் இருக்க முடியும். தேர்தல் ஆணையத்தினுடைய நியமனமே மோசம் தானே. கள்ளிச்செடியில் மல்லிகைப்பூ பூக்குமா?
நரேந்திர மோடி நியமித்த ஆட்களிடம் நீங்கள் நேர்மையை எதிர்பார்க்க முடியுமா? குளறுபடி பண்ண முயற்சி பண்ணுவாங்க, மக்கள் தான் தடுக்கணும். ரொம்ப நன்றி தோழர். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.